நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. பரலோக நாட்டிலே பரிசுத்த இயேசுவை பார்த்து மகிழ்ந்திடுவேனே, அல்லேலூயா பாடி மகிழ்ந்திடுவேனே, பார்த்து மகிழ்ந்திடுவேனே, அல்லேலூயா பாடி மகிழ்ந்திடுவேன். தேங்க்யூ மை லார்ட். பரலோக தந்தையே நன்றி சொல்கிறேன். இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி சொல்கிறேன். கிருபைக்காக இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் அடிமை மறுத்து பேசுங்க. அன்னொரு கரத்திலே தாழ்த்துறேன். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பான ஜோஸ்வாட்டி நேயர்களுக்கு இயேசுவின் நாமத்திலே நன்றி சொல்கிறேன். இந்த செய்தி மூலம் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் தரப்போகிறார். ஏதோ செய்தி ஓடுதுன்னு நினைக்காதுங்க. நீங்கள் ஜெபத்தோடு கேளுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும். என்னாகும் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில், பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்கள் ஆனார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவன் யார் அப்படி சொல்லி திரும்ப அழுதாங்க. வேதத்திலே வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோன் கைக்குலேருந்து பயங்கர வேதனை அனுபவிச்சாங்க. பாருங்க, அவள் படுத்துகிற கொடுமை தாங்க முடியாமல் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாங்க. ஆண்டவர் அவர் கூப்பிடுதலை கேட்டு இறங்கி அவர்களுக்கு ஒரு மோசேங்கிற ஊழியக்காரனை தேர்ந்தெடுத்து அவரை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து கொண்டு வந்தார். பாருங்க, அவங்க படுகிற வேதனையை பார்க்கவே பார்த்தேன்னு சொல்கிறார். யாத்திரை புஸ்தகம் 2 அதிகாரம் 7ஆம் வசனத்தில், அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டுகளை நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன் அப்படி சொல்லி ஆண்டவர் கேட்குறார். அறிந்த தெய்வம். பாருங்கள், நம்ம படுகிற வேதனையை தேவன் அறிந்திருக்கிறார். அவன் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அவர்கள் வேதனை படுகிற வேதனைகள் நான் பார்த்தேன்னு சொல்கிறார். சோத்திரம். என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளை நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன்னு சொல்கிறார். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் கூக்குரலை கேட்டு ஒரு மோசையை தேர்ந்தெடுத்து எப்படியாவது அந்த பார்வோன் கையில் இருந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு எடுத்து அவன் ஆராதிக்க கொண்டு வரோன்னு சொல்லி ரொம்ப பிரயாசப்பட்டு ஆண்டவர் பெரிய அதிசயத்தை செய்தார். ஒருவேளை நமக்கு கூட இப்படி உபத்திரத்தில் இருக்கலாம். அன்பான பிள்ளைகளே, யாராவது ஒருத்தர் கைகளிலிருந்து நீங்கள் வேதனைப்படலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோன் கைகளிலிருந்து வேதனைப்பட்ட ரொம்ப உபத்திரப்படுத்தினா அவர்கள் படுகிற வேதனை உபத்திரம் தாங்க முடியல. பாருங்க, அப்படி ஒருவேளை நீங்கள் யார் கைகளையாக இருந்து வெளியே வர முடியாதபடி உபத்திரவத்தை அனுபவிச்சு கொண்டு இருக்கீங்களா? ஆண்டவர் பார்க்கிறார். அன்பு பிள்ளைகளே, அந்த கைகளிலிருந்து எப்படி நாங்கள் வெளியே வர? அதில் பார்வோன் ரொம்ப கொடுமை பண்ண இஸ்ரவேல் ஜனங்களை. அவர்கள் ஆண்டவரை நோக்கி மட்டும் கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. பாருங்க, நீங்களும் கூட ஒரு வேளை யாராவது அநியாயமாக உங்களை கொடுமை பண்ணுறாங்களா? நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட ஆரம்பிங்க. அன்பு பிள்ளைகளே, ஆண்டவரை நோக்கி தேடுங்க. ஒரு அற்புதம் நடக்கும், ஒரு அதிசயம் நடக்கும். கண்டிப்பாக ஜெபம் பண்ணிகிட்டே இருங்க. ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையிலே அந்த பயங்கரமான பொல்லாத நபர்கிட்டருந்து கர்த்தர் உங்களை விலக்கி கொண்டு வந்துடுவார். அந்த பொல்லாத நபர்கிட்டருந்து கர்த்தர் தூக்கி கொண்டு வருவார். அதுக்காக தான் கர்த்தர் மோசேங்கிற ஊழியக்காரனை தேர்ந்தெடுத்தார். ஆண்டவர் யார் மூலமாவது உங்களை அந்த படுகிற வேதனையிலேருந்து கர்த்தர் தூக்கி எடுக்க கொண்டு வருவார். மோசையை கொண்டு போய் பார்வோன் கைகளை 10 விதமான அற்புத அடையாளங்களை செய்து அந்த ஜனங்களை வழி நடத்தி வருகிறார். கொண்டு வந்துட்டார். பாருங்க, முதலாவது ஒரு அற்புதம், மோசே கஷ்டப்படுறான் எப்படி போகுன்னு சொல்லி ஆண்டவர் மோசே கையில் என்ன இருக்குன்னார்? ஒரு கோல் வச்சுருந்தான். ஏன்னா அது
ஆடு மேய்க்க வைத்திருந்த கோல். அந்த கோலை கீழே போடுன்னு சொன்னால் கீழே போட்டான், அது பாம்பாக மாறிச்சு. வாழை பிடின்னு சொன்னார், வாழை பிடிச்சான், அது கோலாக மாறிட்டு. இந்த அற்புதத்தை செய்யுன்னு சொல்லி முதலாவது ஒரு அற்புதம் அந்த பார்வோன் முன்னால் போய் செய்தான். அந்த கோலை கீழே போட்டோடனே பாம்பாக மாறிச்சு. அந்த பார்வோன் நேரே மந்திரவாதிகளை கூட்டு வந்தால் அவங்கெல்லாம் ஒரு கோல் போட்டாங்க, பாம்பாக மாறிச்சு. என்ன அற்புதம் நடந்துச்சு பாருங்கள். இந்த மோசே போட்ட அந்த கோலில் உள்ள பாம்பு அவங்க போட்ட மந்திரவாதிகள் போட்ட அத்தனை கோல் பாம்பை விழுங்கி விட்டது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். பாருங்கள், இன்னும் 10 விதமான அற்புத அடையாளம். கடைசியில் தலைப்பில் சங்காரம். இஸ்ரவேல் ஜனங்கள் வீட்டில் யாருமே செத்து போகலை. ஆனால் எய்த்து ஜனங்கள் வீட்டில் தலைப்பழை செத்து கிடக்குது. ஒரே நாளில் எவ்வளோ பெரிய வேதனை பாருங்கள். அந்த சங்கரத்துக்கு பின்பு தான் அந்த பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு போ அப்படின்னு சொல்லிட்டான். அப்படி இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து வரும்போது திரும்பவுமா பார்வோன் படைகளும் ஐயோ விட்டுமே போயிட்டாங்களேன்னு சொல்லி திரும்பவும் அவங்கள கொடுமை பண்ண சொல்லி வர்றாங்க. ஆண்டவர் எவ்வளோ பெரிய அற்புதம் செய்தார். அங்கே பார்த்தா வர்ற வழியில் ஒரு பெரிய செங்கடல் இருக்குது. பின்னால் பார்த்தா பார்வோன் படைகள், முன்னால் பார்த்தா செங்கடல். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பெரிய வேதனை. இந்த செங்கடலை நம்ம எப்படி தாண்டி போவோம்? பார்வோன் பின்னால் படைகள்லாம் வருகிறது அப்படி சொல்லி நாங்கள் செத்து தான் போவோம்னு சொல்லி மோசையை நோக்கி முறுமுறுக்க ஆரம்பித்தாங்க. பாருங்கள், மோசே ஆண்டவர்கிட்ட கேட்குறான். ஆண்டவர் சொன்னார், உன் கையில் இருக்குது என்னது கோல், அந்த கோலை சமுத்திரத்தில் நீட்டுன்னு சொன்னார். எவ்வளோ பெரிய அற்புதம் பாருங்கள். அந்த சமுத்திரத்தில் இந்த கோலை நீட்டுனா அந்த சமுத்திரம் 2ஆக பிளந்து செங்கடலை 2ஆக பிளக்க வைத்த தெய்வம் பெரியவர். அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். செங்கடல் 2ஆக பிளஞ்சிட்டு பாருங்க. அதில் இஸ்ரவேல் ஜனங்களை அப்படியே வழிநடத்தி கொண்டு போயிட்டார். வெட்டாந்தரையிலே நடந்தார்கள் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். பாருங்க, யாத்திரை புஸ்தகம் 15 அதிகாரத்தில் மிரியாம் எப்படி பாடுறான்னு பாருங்க. ஆரோன் 20ஆம் வசனம், யாத்திரை புஸ்தகம் 15:20 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆரோனின் சகோதரியாகிய மிரியாம் என்னும் தீர்க்கதரிசியானவளும் தன் கையிலே தம்புரை எடுத்துக்கொண்டு சகல ஸ்திரீகளும் தம்புர்களோடும் நடனத்தோடும் அவளுக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள். மிரியாம் எப்படி பாடுறா? அவர்களுக்கு பிரதிவசனமாக கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடல்லே தள்ளினார் என்று பாடினார். பாருங்க என்ன நடந்துச்சு. அந்த இஸ்ரவேல் ஜனங்களை இந்த கடலை 2ஆக பிளக்க வச்சார். சிவந்த சமுத்திரம் கடல் 2ஆக பிளந்து அந்த பக்கம் இந்த பக்கம் தண்ணீர் மலையாக நிற்கிறது. நடுவிலே வெட்டாந்தரையிலே நடந்தார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். வெட்டாந்தரை எப்படி வந்துச்சு? அதுதான் அதிசயம். தண்ணி ஒருவேளை வத்துனா கூட எப்படியும் கடலில் அந்த மண் ஈரமாக தான் இருக்கும். ஆனால் ஒரு காற்று விட்டாராம். அந்த பாருங்கள், அந்த அதில் ஈரம் கூட இல்லாமல் வெட்டாந்தரையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து போனார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். உண்மையிலே அந்த வார்த்தை உண்மையுள்ளது, ஜீவனுள்ளது. ஏன்னா நாங்கள் ஆலங்குளம் பகுதியில் ஊழியம் செய்யும்போது ஒரு நாள் செங்கோட்டையில் ஒரு வீட்டில் கூட்டம். அப்போது அந்த வீட்டில் கூட்டத்துக்கு நான் ஆலங்குளத்துலேருந்து கடந்து போகிறேன். ஆலங்குளத்துலேருந்து ஏழி போகும்போது சரியான வெயில் ஊரில். அதனால நான் கொடை எதுவுமே கொண்டு போகலை. பஸ்ஸில் ஏறி உட்காந்து போயிட்டுருக்கேன். பாருங்கள், செங்கோட்டைக்கு முன்னால் தென்காசி தாண்டினோடனே சரியான மழை பெய்யுது. சரியான மழை, வெள்ளமாக தண்ணி போகுது. இப்போ நினச்சேன், ஏசப்பா நான் கொடை கொண்டு வரலையே, நான் எப்படி அவங்க வீட்டில் போய் மீட்டிங் நடத்த, நான் மழையில் நனைஞ்சிருவேனே அப்படின்னு ஏசப்பட்ட சொல்லிகிட்டே வரேன். பஸ்ஸில் இருக்கும்போது ஏசப்பட்ட சொன்னேன். ஏசப்பா சொன்னாங்க, இஸ்ரவேல் ஜனங்களை கால் நனையாமல் கொண்டு செத்தன, அதே போல் நீ கால் நனையாமல் அந்த வீட்டில் போய் மீட்டிங் நடத்துவா அப்படின்னு ஆண்டவர் பேசுகிறாரு. எனக்கு அதிசயம், கால் நனையாமல் ஏசப்பா சொல்லிட்டாங்க. ஆனால் நினச்சிக்கிட்டே இருக்கிறேன், சரியான மழை பெய்யுது, வெள்ளமாக தண்ணி போகுத, எப்படி அந்த தண்ணியில் கால் நனையாமல் நான் எப்படி போக முடியும் அப்படின்னு நினச்சிட்டே வரேன்.
என்ன நடந்துச்சு பாருங்க. கண்டிப்பாக செங்கோட்டையில் வந்து நான் இறங்குற இடத்துல எந்த மழையுமே இல்லை. அதுதான் அதிசயம். மழை இல்லை. ஆனால் நான் வேகமாக இறங்கி அந்த வீட்டுக்கு போயிட்டேன். அந்த வீட்டு மீட்டிங் நடத்த போயிட்டேன். வீட்டுக்குள்ளே போன உடனே சரியான மழை பெய்யுது. எவ்வளோ பெரிய தெய்வம்! கால் நனையாமல் உன்னை கொண்டு சேர்ப்பேன்னு சொன்னார, கொண்டு போவேன். அந்த வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றி தந்தார். இன்றைக்கும் ஆண்டவர் ஜீவனுள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கும் ஆண்டவர் பயங்கரமான பராக்கிரமசாலியாக இருக்கிறார். பாருங்க, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி வழி நடத்தினாரோ அதே போல் இன்றைக்கும் நம்மை வழி நடத்துகிறார். அன்பு பிள்ளைகளே, கண்டிப்பாக எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த பார்வோன் கையிலேருந்து பொல்லாதவன் கையிலேருந்து விடுவித்து கொண்டு வந்தாரோ அதுபோல் தேவன் உங்களுக்கு செய்வேன்னு சொல்லி வாக்கு பண்ணுகிறார். பயப்படாதங்க. யார் கொடுமை பண்ணால் பயப்படாதங்க. அந்த ஆள் கையிலேருந்து கர்த்தர் உங்களை விடுவித்து கொண்டு வருவார். என்ன நடந்துச்சு பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வந்துட்டார். பார்வோன் படைகளை அதே கடல்களை அமிழ்த்து போட்டார் பாருங்க. பின்னால் ஓடி வராங்க. ஒரே கடல் தான் இஸ்ரவேல் ஜனங்களை வழிவிட்டுச்சு. அந்த ஒரே கடலில் அந்த பார்வோன் படைகள் அத்தனையும் மூழ்கிடுச்சார் பாருங்க. அதுதான் நம்ம ஆண்டவருடைய தெய்வம். பயங்கரமானவர் கர்த்தர். பயங்கரமான பராக்கிரமசாலியே நம்ம கூட இருக்கிறார். நமக்கு விரோதமாக ஒருவேளை நீங்கள் செய்வன கட்டில் போராட்டத்திலேருந்து வெளியே வந்திருக்கலாம். அந்த போராட்டம் திரும்பவும் வந்து வருதேன்னு நினைக்காதுங்க. கண்டிப்பாக ஒரு சங்கடல் வச்சுருக்காரு ஆண்டவர். உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்த மாதிரி இருக்கும். அதில் உங்களுக்கு வழி விட்டு உங்களை ஆண்டவர் வழி திறந்து கொண்டு வந்துடுவார். அதே செங்கடலில் அந்த செய்வனை வச்சவங்க மூழ்கடிக்கத்தக்கதாக ஆண்டவர் பயங்கரமான காரியங்களை செய்வார். அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். நிச்சயமாக முடிவு உண்டு. ஒரு நம்பிக்கை வீண் போகாது. அதனால் ஆண்டவர் உறுதியாக பிடித்துக்கொள்ளுங்க. எண்ணாகமம் புஸ்தகம் 11 அதிகாரம் பாருங்க, 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர் ஆனார்கள். ஏன்னா ஆண்டவர் அப்படியே வழிநடத்தி செங்கடல் பிரித்து கொண்டு வரார். பாருங்க, அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு மண்ணா கொடுக்குறாரு. காலையில் போய் மண்ணா பொறுக்கிட்டு வந்து உரலில் இடிப்பாங்க, இல்லைன்னா மிஷினில் போட்டு அரைச்சி அவங்க சாப்பிடுவாங்க. எந்த வேலைக்கு போகலை. பார்வோன் கையில் செங்கல் சமந்து மண் சமந்து அதை சுட்டு கஷ்டப்பட்டு அவன் சம்பளம் கொடுக்க மாட்டான். அப்படி கஷ்டத்தை அனுபவிச்சாங்க. ஆனால் ஏசப்பா ஃப்ரீயாக சாப்பாடு கொடுக்காரு. மண்ணா சாப்பாடு வானத்துலேருந்து விழுது, அந்த பிறகு வந்து சாப்பிடணும். எந்த வேலைக்கு போக வேண்டாம். அப்படி ஆண்டவர் வழிநடத்தி வரும்போது அவர்களுக்குள்ள வந்த ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்களார். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுகிறாங்க. எதுக்கு அழுகிறாங்க? இறைச்சி கிடைக்கலையேன்னு அழுகிறாங்க. நமக்கு இறைச்சி கொடுப்பவை யார் அப்படின்னு இறைச்சிக்காக அழுகிறாங்க. பாருங்க என்ன சொன்னாங்க தெரியலுமா? 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் எகிப்திலே கிரையில்லாமல் சாப்பிட்டேன். மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்பட்டி காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். எதை நினைக்காங்க பாருங்க. எவ்வளோ ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்து கொண்டு வந்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி வேலை செஞ்சாங்க? மண் சம்மந்து செங்கல் சம்மந்து சுட்டு அவ்வளோ வேலை செய்து சம்பளம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு கொழுவும் பண்ண பார்வோன் கையிலேருந்து கர்த்தர் கொண்டு வந்து சும்மா இருந்து சாப்பாடு கொடுக்குறாரு. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் இறைச்சி கேட்குறாங்க. மண்ணா மட்டும் போதாதான். பாருங்க, நம்மளுக்கு யார் இறைச்சி கொடுப்பான்னு எல்லாம் கூடார வாசல்லேருந்து அழுகிறாங்க. பாருங்க, அந்த மண்ணா 8ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. 7ஆம் வசனத்தில் அந்த மண்ணா கொத்தமல்லி விதை அளவு மாத்திரம் அது நிறம் முத்து போலவும் இருந்தது. ஜனங்கள் போய் அதை பொறுக்கி கொண்டு வந்து ஏந்திரங்களை அரைத்தாவது உரல்களை இடித்தாவது பானைகளை சமைப்பார்கள். அதை அப்பங்களுமா சுடுவார்கள். அதன் ருசி புது ஒலிவ எண்ணெயின் ருசி போல இருந்தது. ஒலிவ எண்ணெயும் ருசி போல இருந்துச்சா? அவ்வளோ டேஸ்டான ஆகாரம் மன்னா ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். பைசா கொடுக்காண்டா, சம்பாத்தியம் பண்ணாண்டா, கஷ்டப்படாண்டா, சாப்பாடு மட்டும் செய்து தின்னுட்டு இருக்கணும். ஆனால் இதில் வர இறைச்சி கிடைக்கலன்னு சொல்லி இச்சையினால எல்லாம் சேர்ந்து அழுகிறாங்க. எல்லாம் கூடார வாசலேருந்து அழுகிறாங்க. அந்தந்த வம்சங்களை சேர்ந்த ஜனங்கள்
தங்கள் கூடார வாசல் நின்று அழுகிறதை மோசே கேட்டான். கர்த்தருக்கு மிகவும் கோபம் உண்டது. மோசையின் பார்வைக்கு அது பொல்லாப்பாக இருந்துச்சு. பாருங்கள், இந்த ஜனங்கள் என்னால் தாங்க முடியாது. மோசே ரொம்ப வேதனைப்படுகிறார். எல்லாம் கூடார வாசல்னு அழுகிறாங்களே, எப்படி அழுதாங்க பாருங்க. கொம்பட்டிக்கா நினச்சி கொம்புட்டி அழுதாங்களா, வெள்ளரிக்கா நினச்சி வெம்பி அழுதாங்களா, கீரைகளை நினச்சி கெஞ்சி அழுதாங்களா, வெங்காயத்தை நினச்சி வேண்டி அழுதாங்களா. பாருங்க, இவங்க எல்லாம் இப்படி அழுதுருக்காங்க. எல்லாம் அழுது நமக்கு யார் புசிக்க கொடுப்பா அப்படின்னு அழுதவுடனே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிரைஸ் தி லார்ட் மோசேக்கு ரொம்ப வேதனையாயிட்டு ஆண்டவரை நோக்கி ஆண்டவர் சொன்னார், இந்த ஜனங்கள் சோத்திரம் எல்லாருக்கும் நான் இறைச்சி கொடுக்க நான் என்ன செய்வேன், எங்கேருந்து வரோம், எனக்கு இறைச்சி கொடு என்று என்னை பார்த்து அழுகிறார்களே அப்படின்னு இந்த மோசே ஆண்டவர்கிட்ட சொல்கிறார். பாருங்க, எனக்கு இது மிஞ்சின பாரமாக இருக்குது, தாங்க முடியலையே. உம்முடைய கண்களினாலே எனக்கு கிருபை கிடைத்தேயானால் இப்படி எனக்கு செய்யாமல் என் உபத்திரத்தை நான் காணாதபடிக்கு எப்பொழுது என்னை கொண்டு போடுங்க, செத்துட்டாலும் பரவாயில்ல. அவ்வளோ கொடுமை பண்ணியிருக்காங்க இஸ்ரவேல் ஜனங்கள் மோசையை. இன்றைக்கி நிறைய பேர் ஊழியக்காரங்க கஷ்டப்பட்டு ஜோம் பண்ணி சில போராட்டங்கள் சில பிசாசுகள் பாஸ்டிங் போட்டு ஜோம் பண்ணி சரியாயிரும். சரியான பிறகு ஊழியக்காரங்களுக்கு விரோதமாக எழும்புவாங்க, எதையாவது ஒன்று சொல்லி குறை சொல்லுவாங்க. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. அன்பு பிள்ளைகளை, ஆண்டவராய தெய்வம் சர்வ வல்லவ நமக்கு இப்படி ஒரு அற்புதம் ஆண்டவர் செய்திருக்கிறாருன்னு நினச்சி பாருங்கள். ஊழியக்காரங்கள் விரோதமாக எழும்பாதங்க. இந்த மோசேக்கு விரோதமாக இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் அழுத உடனே தாங்க முடியல. இறைச்சினா அத்தனை பேருக்கு எங்கேருந்து கொடுப்பேன், என்னை கொன்று போடுங்க ஆண்டவரேங்கிறான். எவ்வளோ வேதனை பாருங்கள். ஆனால் ஆண்டவர் பெரிய காரியம் செய்கிறவர். ஒரு 70 பேரை கூட்டி அவர்கள் மேலே பரிசுத்தாவியை கொடுத்து எல்லாரும் சேர்ந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு அதிசயம் செய்யணும்னு சொல்லி எல்லாரும் மேலேயும் பரிசுத்த ஆவியானவரை இறங்க பண்ணிடலாம். பாருங்கள் அன்பு பிள்ளைகளே, இந்த இறைச்சியை நமக்கு யார் கொடுப்பான்னு அழுகிறாங்களே, எவ்வளோ கொடுமை பாருங்கள். கண்களை மூடி ஜெபிப்போம். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலையும் ஏசப்பா நிறைய அற்புதம் செஞ்சுருப்பாங்க. அதெல்லாம் நினச்சி பார்க்காம திடீர்னு ஒரு பிரச்சனை வந்துட்டு அப்படின்னோடனே அழாதுங்க, ஊழியக்காரங்களை திட்டாதுங்க. பாருங்கள், இன்றைக்கி நிறைய பேர் அப்படி பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அந்த தப்பு அது பண்ணவே கூடாது. பாருங்க, அழுகிறாங்க. சோத்திரம். ஒருவேளை நீங்கள் கண்ணீர் வடிக்கிங்களா, இப்போவுமே முழங்கால் போட்டு ஜெபிங்க அன்பு பிள்ளைகளே. நான் ஆண்டவர் நிறைய அற்புதம் செஞ்சுருப்பார், அதை நினச்சி பாருங்களேன். அதெல்லாம் மறந்துடுவிய. ஒரு பிரச்சனை வந்தவுடனே அதைத்தான் நினச்சிட்டு இருப்பிய. ஐயோ பிரச்சனை இப்படி வந்துட்டு நான் என்ன செய்ய அப்படின்னு அதைத்தான் நினைப்பீங்களே தவிர ஏசப்பா முன்னால் செய்த நன்மைகளை நினைக்க மாட்டேங்க. அதான் பெருமாள் செய்ய அழகாக படித்த கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் ஏதோ பிரச்சனை இருந்துச்சுன்னா இன்றைக்கி அதே ஏசப்பாட்ட கொடுத்துட்டு கடந்து வந்த பாதை ஏசப்பா எப்படி நம்ம நடத்துகிறாங்க, எப்படி உணவு உடை தந்தாங்க, எப்படி நம்ம பிள்ளைகளை நம்ம குடும்பத்தை எப்படி போஷித்தாங்க, அதை நினச்சி பாருங்கள். உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக தந்தையை நன்றி சொல்கிறேன், இந்த நல்ல நாளுக்காக நன்றி சொல்கிறேன். தகப்பனே கோடி சோத்திரங்களப்பா. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களுக்கு எண்ண முடியாத அதிசயங்களை செய்கிறவரே, தேங்க்யூ மை லார்ட். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி இறைச்சி கிடைக்கும்னு சொல்லி அழுதுறாங்க. கூடார வாசலேருந்து அழுதாங்களாம். அப்படி அழக்கூடாது மக்கள். அதுக்கு முன்னால் ஏசப்பா எவ்வளோ அற்புதம் செய்தாங்க, எப்படி பார்வோன் கையிலேருந்து எப்படி கொடுமை அனுபவிச்சோம் அதெல்லாம் கொண்டு வந்தாங்களே அப்படின்னு நினச்சி பார்க்காம இருக்கிறாங்க. இன்றைக்கி இஸ்ரவேல் ஜனங்கள் போல் சில மக்கள் அழுது கொண்டு இருக்கிறாங்க. ஒருவேளை இந்த பிரச்சனையை ஆண்டவர் மாற்றி கொடுப்பா, கடந்து வந்து எப்படி நம்ம ஆண்டவர் நடத்தினார் அதை நினச்சி பார்க்கக்கூடிய அளவுக்கு பிள்ளைகளுக்கு கிருபை கொடுத்துருங்கப்பா. ஆண்டவருடைய கரத்திலே முழுவதும் அர்ப்பணிக்கிற ஊழியக்காரங்களை பார்த்து அவங்க திட்டக்கூடாது. இப்போ சரியாக ஜெபிக்கலை, முன்னால் தான் ஜெபிச்சாங்க, இப்படிலாம் நிறைய பேர் பேசுவாங்க. அப்படி பேசாதங்க அன்பு பிள்ளைகளை. அந்த பிரச்சனையை மாற்ற சர்வ வல்லமுள்ள தேவன் நிச்சயமாக மாற்றி தருவார். உங்கள் கண்ணீரை மாற்றி தருவார். அவங்க அழுதாங்க, யார் இறைச்சி புசிக்க கொடுப்பான்னு சொல்லி
கர்த்தரே கொடுத்து அதை ஆசீர்வதித்து அதை நிறைவேற்றி கொடுத்த அந்த தேவன் உங்கள் வாழ்க்கையில் என்ன காரியத்துக்கு நீங்கள் அழுது கொண்டு இருக்கீங்களோ அந்த காரியத்தில் கர்த்தர் நின்று ஜெயத்தை கொடுப்பேன்னு சொல்லி வாக்கு பண்ணுகிறார். ஜெயக்கெம்பரமாக இயேசு பெரியவர், நிச்சயமாக முடிவுண்டு நம்பிக்கை வீண் போகாது, அதிசயம் நடக்குன்னு பரிசுத்தாவியே சொல்லுகிறார். ஏசப்பா அப்படி இந்த பிள்ளைகளுக்கு கண்ணீரை தொடச்சிருங்கப்பா, வேதனை மாற்றுங்க ஏசப்பா. தகப்பனே உங்கள் கரத்திலே தாழ்த்துற எந்த காரியத்துக்கும் அழுதுட்டு இருக்காங்களோ முந்தினவைகள் ஏசப்பா எவ்வளோ காரியம் நமக்கு செஞ்சுருக்கிறாரு அப்படி சொல்லி இந்த பிள்ளைகளை அதை நினச்சி கண்டிப்பாக இந்த காரியத்தில் நமக்கு ஒரு வெற்றியை தருவார் சொல்லி சந்தோஷப்பட உதவி செய்யுங்க. இந்த அழுகையை மாற்றுங்க ஏசப்பா, கண்ணீரை மாற்றுங்க ஏசப்பா. தேவன் அப்படி செய்யறதுக்காக நன்றி சொல்கிறேன். ஒவ்வொருவரையும் கரங்களை தாழ்த்துறேன். ஒருவேளை இதை ஜபத்தோடு பார்க்குற பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்திருங்கப்பா, இன்றைக்கு ஒரு அதிசயம் நடக்கட்டும் ஏசப்பா. பரலோக தந்தையை நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ மை லார்ட், தேங்க்யூ மை மாஸ்டர், தேங்க்யூ மை ஃபாதர், நன்றி. தேங்க்யூ மை ஜீசஸ் பாலாக், ப்ரைஸிங் ஜீசஸ். பெரிய காரியங்களை செய்யுங்க ஏசப்பா. நிச்சயமாக அவருடைய இறைச்சியை கேட்டு அழுதாங்களாம், அந்த இறைச்சி ஆண்டவர் கொடுத்தாரு. அதை நம்ம அடுத்த செய்தியில் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி கொடுத்து எப்படி கண்ணீரை துடைச்சார் அப்படி சொல்லி நீங்கள் ஒருவேளை அழாதுங்க. எந்த காரியம் இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு முன்னால் செய்த காரியங்களை நினச்சி பார்த்து நன்றி சொல்லுங்கள். அப்பொழுது ஆண்டவர் அதிசயங்களை செய்ய அவர் வல்லமிழு தேவனாய் இருக்கிறார். வெள்ளரிக்காய் கொம்புட்டிக்காய் தூர போடுற காய்களை நினச்சி அழுதுருக்காங்க. ஆண்டவரே அப்படிப்பட்ட சம்பவங்கள் இப்போ இருக்கிற ஜனங்களுக்கு வராதபடி பாதுகாத்து கொள்ளுங்க. உம்மை நோக்கி உறுதியாய் ஜெபிக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. அழுகையின் கண்ணீரை துடைத்து அற்புதங்கள் நடக்கட்டும், பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.